டக்குன்னு ஒரு ஹேர் ஸ்டைல் வீடியோ பார்த்துடலாமா? ஸோ இன்றைக்கி வந்து டே 2 தான் பார்க்க போகிறோம். நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ வந்து நேற்று வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாமல் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ வந்து 4 கிளிப்ஸ், அதுக்கப்புறம் க்ரன்ச்சி, அப்புறம் டீடாங்கிள், அதுக்கப்புறம் வந்து நான் நார்மல் கோம்பு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லா ஃப்ரண்ட்டில் இருக்க பார்ட்டிஷன் தின் லேயராக ஹேரை எடுத்து நான் வந்து கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். நீங்கள் லைட்டாக ரொம்ப டைட்டாக குத்த வேண்டாம். நீங்கள் வந்து நம்ம லூஸ் விட்ட மாதிரி குத்தலாம். ஸோ இது வந்து நான் கண்ணாடி பார்க்காமலே செய்வேன். ஏன்னா இதில் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து டக்குன்னு வந்து இந்த ஹேர் ஸ்டைலில் போட்டு நான் காலேஜ் கிளம்பிடுவேன். ஏன்னா வந்து ஹேர் ஸ்டைல்லாம் வந்து அவ்வளோவா நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணவும் மாட்டேன். எனக்கு புதுசாக ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணாலுமே என் ஃபேஸ்க்கு வந்து சூட் ஆகாத மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் நான் எதுவுமே ட்ரை பண்ண மாட்டேன். இது மட்டும் தான் நான் எப்பயுமே என் காலேஜ் டேஸில் போட்டுட்ருப்பேன். அதுக்கப்புறம் வந்து எல்லா ஹேரையும் வந்து நான் பிரைட் போடாமல் வந்து குட்டியாக வந்து ஒரு போனியில் மட்டும் போட்டுக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா நம்ம வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். முன்னாடி இருக்க அந்த சொட்டையை மறைக்கிறதுக்கு